கிரி தொகுதி வேட்பாளர். குறிஞ்சிப்பாடி தொகுதி வந்து என்னுடைய தொகுதி. இது வந்து சித்திரப்பேட்டையில் ஒரு சில விஷமிகள் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எங்களுடைய தலைவர் மேதக வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர் ஏந்திய புலிக்கொடி, என் பாட்டன் வந்து சோழன் ஆண்ட ஒரு பரம்பரையில் வந்த ஒரு புலிக்கொடி. நாங்கள் எவ்வளோ அது ஒரு எங்களுக்கு உயிருக்கு மேலே அதை நேசிக்கிறோம். அந்த புலிக்கொடியை இந்த தம்பிங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அறுத்து காலில் போட்டு மிதிச்சிருக்காங்க. அதை நாங்கள் ஒருபோதும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அது சம்பந்தமாக நம்ம எஸ்பி ஆஃபீஸில் வந்து புகார் கொடுத்துருக்கோம். ஒருவேளை இவங்க நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் இது எங்கள் அண்ணன் சீமான் கிட்ட சொல்லி மாநிலம் தழுவிய ஒரு போராட்டமாக நாங்கள் உறுதியாக எடுப்போன்றதை நான் ஊடகத்துக்கு முன்னாடி நான் தெரிவிச்சுக்கிறேன். அவங்க எந்த கட்சி சார்ந்தவங்க? தம்பிங்க அது ஐயோ அவங்க எல்லாம் விரோதிகள், தமிழ் தேசிய விரோதிகள். அவங்க கட்சி வந்து தாவேகா தமிழக வெற்றி கழகம், அந்த கட்சியை சேர்ந்த பசங்க. அவங்க என்ன பண்ணாங்க? அந்த கொடியெல்லாம் அங்க அறுத்து என்ன பண்ணிருக்காங்க, எல்லாத்தையும் அறுத்து பிச்சு போட்டு காலால வந்து புலிக்கொடியை வந்து காலால மிதிச்சிருக்காங்க. அது வீடியோ எடுத்து சமூக வலைதளத்திலையும் அதை விட்டுருக்காங்க. அது நாங்க இதை பார்த்ததும் எங்களுக்கு ஒன்றும் புரியல. அதனால் நாங்கள் கடலூர் மாவட்ட அத்தனை பேர் 9 தொகுதியில் இருக்கிறவங்களும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்து இதை நாங்கள் புகார் அளிச்சிருக்கோம். இதை நாங்கள் வந்து அவங்க அது விஷமிகள் அவங்க செஞ்சுருக்காங்க. ஏன்னா நாங்கள் நாம் தமிழர் கட்சி வளர்ச்சி அவங்களுக்கு பிடிக்கல. அந்த இடத்துல அந்த சித்திரப்பேட்டையில் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து ரொம்ப நல்ல வளர்ச்சியான ஒரு பகுதி இது. அதனால அந்த வளர்ச்சி பொறுக்க முடியாம இந்த மாதிரி விஷமிகள் இந்த வேலை பண்ணியிருக்காங்க. இதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். தமிழ் பிள்ளைகள் வந்து இதை அனுமதிக்க மாட்டோம். அடுத்த கட்டம் தான் எங்கள் அண்ணன் சீமான் கிட்ட சொல்லி மாநிலம் தழுவிய கண்டன ஆர்ப்பாட்டம் எடுக்கப்படும். உறுதியாக எடுப்போம் நாங்கள். என் பேரு சுமதி சீனிவாசன், குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற மாநில ஒருங்கிணைப்பாளர்.